ஒரு பன்னாட்டு கம்பெனியில் பணிபுரியும் பெண் ஒருத்தி தன் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தாள். அவள் அலுவலக வாசலில் இருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் இருந்தபோது திடீரென்று யாரோ ஒருவன் அவளது சேலையை பிடித்து இழுத்தான். அந்த பெண் திரும்பி பார்த்தபோது அங்கே இருந்தது வேறு யாருமல்ல, ஒரு 6 வயது சிறுவன். அந்த பெண் அவனை பார்த்ததும் அந்த சிறுவன் சட்டென்று, அம்மா, நீ எங்கே போயிருந்தாய்? நான் உன்னை எவ்வளவு நேரம் தேடினேன் தெரியுமா? எனக்கு பயங்கரமான பசி எடுக்கிறது என்று கூறினான். இதை கேட்ட அந்த பெண் திகைத்து நின்று அந்த சிறுவனை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அதே சமயம் அவள் வேலை பார்க்கும் கம்பெனி பாதுகாவலர் ஓடி வந்து அந்த சிறுவனை அதட்டி அவளது சேலையிலிருந்து அவன் கையை விடுவித்தார். மேடம், நீங்கள் உள்ளே செல்லுங்கள். இந்த சிறுவன் இப்படித்தான் சுற்றி கொண்டிருப்பான். அவன் பேச்சை கண்டு கொள்ளாதீர்கள் என்று கூறிவிட்டு அந்த பெண்ணை உள்ளே அனுப்பிவிட்டு சிறுவனை அங்கிருந்து விரட்டினார். ஆனால் அந்த பெண்ணின் மனதில், அம்மா, நீ எங்கே இருந்தாய்? உன்னை எவ்வளவு தேடினேன், எனக்கு பசிக்கிறது என்று அந்த சிறுவன் சொன்ன அந்த சொல், அந்த சிறுவனின் பாவமான முகம் மீண்டும் மீண்டும் அவள் கண்முன் வந்து போனது. இதை நினைத்து அவள் மீண்டும் வியப்படைந்தாள். அதே சமயம் கவலையும் கொண்டாள். இதற்கு பிறகு நடந்தவை யாராலும் கற்பனை செய்ய முடியாத ஒன்று. அந்த சிறுவன் யார்? அவன் ஏன் அப்படி சொன்னான்? முழு உண்மையை அறிய இந்த கதையை இறுதி வரை கேளுங்கள். சென்னை நகரில் ஒரு தம்பதியினர் வந்து குடியேறுகிறார்கள். கணவன் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான். மனைவி பெரும்பாலும் வீட்டிலேயே இருக்கிறாள். அவர்கள் சமீபத்தில் தான் அங்கு குடிபெயர்ந்தார்கள். கணவனின் பெயர் அஜித், மனைவியின் பெயர் சோனியா. சோனியாவும் அஜித்தும் கிராமத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லாததால் கிராமத்து மக்கள் அவர்களை பற்றி பேச தொடங்கினார்கள். இதனால் அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே கிராமத்தை விட்டு வெளியேறிவிட்டனர். அஜித் வேலை செய்யும் இடத்திற்கு அருகிலேயே ஒரு வாடகை வீட்டை தேடி அங்கேயே இருவரும் வசித்து வந்தனர். கணவன் கம்பெனியில் நிரந்தர வேலையில் இருந்தான். ஆனால் மனைவி சோனியா தான் செல்லும் இடமெல்லாம் தனக்கென ஒரு புதிய வேலையை தேடுவாள். அவர்கள் சென்னைக்கு இடம் மாறிய பிறகு சோனியா இங்கும் அங்கும் வேலை தேடினாள். அவளது தேடலுக்கு பலனாக ஒரு பெரிய கம்பெனியில் வேலையும் கிடைத்தது. அது மிகப்பெரிய கம்பெனி என்பதால் அவளுக்கு நல்ல சம்பளமும் வழங்கப்பட்டது. சோனியா வீட்டில் இருக்கும்போது குழந்தை இல்லை என்ற கவலையில் எப்போதும் சோகமாக இருப்பாள். அதை கண்ட அவளது கணவன், நீ ஒரு வேலையில் சேர்ந்துவிடு, அதன் பிறகு நாம் இருவரும் ஒரே நேரத்தில் வேலைக்கு சென்று வருவோம், நீயும் கவலைப்படாமல் இருப்பாய் என்று கூறினான். குழந்தை இல்லாத ஏக்கம் அவளை மிகவும் வாட்டியதால் கணவனின் பேச்சை ஏற்று சோனியா அந்த கம்பெனிக்கு நேர்காணலுக்கு சென்றாள். நேர்காணல் முடிந்ததும் கம்பெனியில் அவளை அடுத்த நாளிலிருந்து வேலையில் சேருமாறு கூறினர். இதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த சோனியா வீட்டிற்கு சென்று தன் கணவனிடம், எனக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடைத்துவிட்டது, இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினாள். இனி நாம் இருவரும் இங்கேயே தங்கி வேலை செய்யலாம் என்று அவள் சொன்னதை கேட்டு கணவனும் மகிழ்ச்சி அடைந்தான். அடுத்த நாள் காலை சோனியா நன்றாக தயாராகி தன் பையை எடுத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டாள். கணவனும் வேலைக்கு சென்றிருந்தான். சோனியா அலுவலகத்தின் நுழைவு வாயிலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் இருந்தபோது யாரோ ஒருவன் அவளது சேலையை பிடித்து இழுத்தான். யாரோ தன் சேலையை பிடிப்பதை உணர்ந்த சோனியா சற்றென்று நின்று பின்னால் திரும்பி பார்த்தாள். அங்கே ஒரு 6 வயது சிறுவன் நின்றிருந்தான். சோனியா அவனை பார்த்தாள். அந்த சிறுவன், அம்மா, நீ எங்கே இருந்தாய்? நான் உன்னை எவ்வளவு நாட்கள் தேடினேன், எனக்கு பசிக்கிறது என்றான். அந்த சிறுவன் அம்மா என்று அழைத்த அந்த நிமிடம் வேலைக்கு சென்று தன் சோகத்தை மறக்க நினைத்த சோனியாவிற்குள் இருந்த தாய்மை உணர்வு பொங்கி எழுந்தது. அவளுக்கு குழந்தை இல்லாததால் அந்த சிறுவனின் கண்களில் தான் ஏங்கிய ஏதோ ஒன்றை கண்டாள். அந்த சிறுவனுக்குள் அவளுக்கு தன் குழந்தையே தெரிந்தது. சோனியா அப்படியே நின்று அவனை பார்த்து கொண்டிருக்க அந்த சிறுவனோ எனக்கு பசிக்கிறது என்று கெஞ்சி கொண்டிருந்தான். அப்போது அந்த கம்பெனியின் பாதுகாவலர் சோனியா அங்கு நிற்பதை கண்டுவிட்டு தன் இடத்திலிருந்து வேகமாக ஓடி வந்து அந்த சிறுவனை மிரட்டத் தொடங்கினார். ரமேஷ், உனக்கு ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறேன் அல்லவா, இங்கே சுற்றாதே, ஓடிவிடு, இல்லையென்றால் அடி விழும் என்று அதட்டினார். இதை கேட்டவுடன் அந்த சிறுவன் சேலையை விட்டுவிட்டான். ஆனால் இன்னும் சோனியாவையே பார்த்து கொண்டிருந்தான். இதற்கிடையில் அந்த பாதுகாவலர், மேடம், நீங்கள் உள்ளே செல்லுங்கள், இவன் தினமும் இப்படிதான் செய்வான், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், இவனை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறி
சோனியாவை உள்ளே அனுப்பிவிட்டு அந்த சிறுவனை மிரட்டி அங்கிருந்து விரட்டினார். ஆனால் சோனியாவின் மனக்கண்ணில் அந்த சிறுவனின் முகம் அவன் அம்மா என்று அழைத்தது மற்றும் பசிக்கிறது என்று சொன்னதுமே நிழலாடியது. பகல் முழுவதும் எப்படியோ சிரமப்பட்டு தன் வேலையில் கவனம் செலுத்தினாள். மதிய உணவு இடைவெளியில் அவள் கொண்டு வந்த உணவு பெட்டியை திறந்தபோது மீண்டும் அந்த சிறுவனின் முகமே அவள் கண்களுக்கு தெரிந்தது. அந்த சிறுவன் பசியோடு இருந்தானே என்று நினைத்து அவள் மிகவும் வருந்தினாள். எப்படியோ அன்றைய நாள் முடிந்தது. அதன் பிறகு சோனியா நேராக தன் வீட்டிற்கு சென்றாள். மாலை நேரத்தில் அவளுடைய கணவன் அஜித்தும் வீடு திரும்பியிருந்தான். இரவு நேரத்தில் இருவரும் ஓய்வெடுக்கும் போது சோனியா மிகவும் சோகமாக இருப்பதை அஜித் கவனித்தான். அஜித் என்னவென்று கேட்டபோது ஒரு சிறுவன் தன்னை அம்மா என்று அழைத்ததும் அந்த சம்பவம் தன் மனதை மீண்டும் மீண்டும் வாட்டுவதையும் சோனியா விவரித்தாள். அந்த பாதுகாவலர் இவன் தினமும் இப்படிதான் செய்வான் என்று சொன்னதை அஜித்திடம் கூறினாள். அதை கேட்ட அஜித் அவளுக்கு புரிய வைக்க முயன்றான். சோனியா, இது போன்ற குழந்தைகள் பிச்சை எடுப்பவர்கள். இவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய கும்பலே இருக்கும். இது போன்ற குழந்தைகள் மீது நீ அதிகம் பாசம் வைக்கக்கூடாது. பரவாயில்லை, இப்போது நிம்மதியாக தூங்கு என்றான். சோனியா கணவனின் பேச்சை ஏற்று அமைதியாக படுத்தாள். ஆனால் இரவு முழுவதும் அவளுடைய கனவிலும் அவளுக்கு அதே சிறுவன்தான் கனவிலும் தெரிந்தான். அவன் முகம் அவளது ஆழ் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. மெல்ல மெல்ல சோனியா இது மிக அதிகமாக இருக்கிறது, எப்படியாவது இதை மறந்துவிட வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் 2-3 நாட்கள் கடந்த பிறகும் அந்த சிறுவனின் நினைவும் அவனது அந்த பாவமான முகமும் அவளை விட்டு பிரியவில்லை. 3ஆம் நாள் மாலை அலுவலகம் முடிந்ததும் அவளால் பொறுக்க முடியாமல் நேராக அந்த பாதுகாவலரிடம் சென்றாள். அன்று அந்த சிறுவனை விரட்டிய அதே பாதுகாவலரிடம் பேச தீர்மானித்தாள். அவள் வருவதை கண்டதும் அந்த பாதுகாவலர் எழுந்து நின்று, சொல்லுங்கள் அம்மா, என்ன விஷயம் என்று கேட்டார். அதற்கு சோனியா, பெரிதாக ஒன்றுமில்லை அண்ணா, நான் அந்த சிறுவனை பற்றி தான் கேட்க வந்தேன். அவன் தினமும் இப்படித்தான் பிச்சை எடுப்பானா? என் கணவர் சொன்னார், இது போன்ற குழந்தைகளுக்கு பின்னால் பெரிய கும்பல் இருக்குமென்று. அவனும் அப்படி ஏதேனும் ஒரு கும்பலுக்காக பிச்சை எடுக்கிறானா என்று கேட்டாள். ஆனால் அந்த பாதுகாவலர் புன்னகைத்து கொண்டே, இல்லை அம்மா, அப்படி ஒன்றுமில்லை. அவன் விதியின் சதியால் பாதிக்கப்பட்டவன். அவனது தந்தை குடிகாரர். அவனுக்கு சாப்பாடு கூட வாங்கி தருவதில்லை. அவனை கவனிப்பதும் இல்லை. அதனால்தான் அவன் இப்படி பிச்சை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளான் என்றார். இதை கேட்ட சோனியா சிறிது நேரம் யோசித்துவிட்டு, அண்ணா, நீங்கள் எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்கிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு பாதுகாவலர் புன்னகையுடன் கூறினார், மேடம், அந்த பையனின் அம்மா, அந்த பையன் பெயர் ரமேஷ். அவனது அம்மா இதே கம்பெனியில் தான் வேலை செய்து கொண்டிருந்தார். இந்த சிறுவனின் தந்தை அடிக்கடி குடித்துவிட்டு இங்கே வருவார். அந்த பெண்ணை மிகவும் கஷ்டப்படுத்துவார். நான் அந்த பெண் மீது பரிதாபப்பட்டு அவ்வப்போது பண உதவி செய்வதுண்டு. அப்படிதான் எனக்கு அவர்களை பற்றி எல்லாம் தெரியும். அவனது தந்தை முதலிலிருந்தே குடிகாரர். தன் மனைவியை அடிப்பார். தொடர்ந்து உழைத்ததால் அவனது மனைவியின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. ஆனால் அவள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தையும் அவளது கணவன் பிடுங்கிக் கொள்வான். இப்படியே காலம் செல்ல செல்ல அவளது நிலைமை மிகவும் மோசமானது. அவளை மருத்துவரிடம் அழைத்து சென்ற போது, இனி ஒன்றும் செய்ய முடியாது, காலம் கடந்துவிட்டது என்று அவர் கூறிவிட்டார். அதன் பிறகு அந்த சிறுவனின் தாய் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். ஆனால் ரமேஷ் என்ற அந்த சிறுவன் தன் தந்தையிடம் தங்கிவிட்டான். அவனது தந்தை ஒரு குடிகாரர். குடித்த பிறகு அவர் தன் குழந்தையை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை. அவர் கூலி வேலை செய்கிறார். ஆனால் அந்த பணம் அவருக்கு குடிப்பதற்கே சரியாக இருக்கிறது. எப்போதும் குடிபோதையில் இருக்கும் அவர் தன் மகனை இப்படி அங்கும் இங்கும் அலைய விட்டு விடுகிறார். அந்த சிறுவன் பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதில் இருக்கிறான். நான் அவனது தந்தையிடம் ஒருமுறை சொன்னேன், குழந்தையை படிக்கவை, இப்படி அவன் வாழ்க்கையை வீணாக்காதே என்று. ஆனால் அவர் என்னிடம் சண்டைக்கு வந்தார். மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளால் என்னை திட்டினார். அதனால்தான் அந்த சிறுவனை அவன் போக்கிலேயே விட்டுவிட்டோம். அவன் மீது மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. ஆனால் எங்களால் என்ன செய்ய முடியும் என்றார். இதை கேட்ட சோனியாவிற்குள் இந்த தாய்மை உணர்வு அவளை பார்த்து கத்தியது. இந்த குழந்தையை இப்படி அனாதையாக விடாதே என்று அவள் மனசாட்சி சொன்னது. குறைந்தது நீ இங்கே இருக்கும் வரை அந்த சிறுவனின் உணவிற்காவது ஏதாவது செய்ய வேண்டும். பாவம், அவன் பசியால் அங்கும் இங்கும் அலைகிறான். தாய் இறந்த பிறகு அவன் பார்க்கும் ஒவ்வொரு பெண்ணிடமும் தன் தாயை தேடுகிறான் என்று அவள் நினைத்தாள். பிறகு சோனியா, பாதுகாவலர் அண்ணா, அவனது வீடு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். அதற்கு அவர், தெரியும் அம்மா, பக்கத்தில் இருக்கும் ஒரு ஏழை குடியிருப்பில் தான் அவன் வசிக்கிறான். நீங்கள் சொன்னால் நான் உங்களை அழைத்து செல்கிறேன்.
நான் வீட்டிற்கு செல்லும் வழியும் அதுதான். நான் உங்களுக்கு அவன் வீட்டை காட்டுகிறேன் என்றார். அதன் பின் சோனியா அந்த பாதுகாவலருடன் சென்றார். அவர் ரமேஷ் வசிக்கும் அந்த ஏழை குடியிருப்புக்கு அவளை அழைத்து சென்றார். அங்கே ரமேஷ் தன் குடிகார தந்தையுடன் வசித்து வந்தான். அவர்கள் அந்த இடத்திற்கு சென்றபோது ரமேஷ் தங்கியிருந்த வீடு காலியாக இருப்பதையும் அந்த வீட்டிற்கு வெளிப்புறமாக பூட்டு போட்டிருப்பதையும் கண்டனர். இதை பார்த்த பாதுகாவலர் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களிடம் ரமேஷை பற்றி விசாரிக்க தொடங்கினார். இங்கே ரமேஷ் என்ற 6 வயது சிறுவன் வசித்து வந்தானே, அவன் எங்கே? ஏன் இங்கே யாரும் இல்லை என்று பாதுகாவலர் கேட்டார். அதற்கு அங்கிருந்த அண்டை வீட்டார், என்ன சொல்வது அண்ணா, 3 நாட்களுக்கு முன்பு அவனது தந்தைக்கு என்ன ஆனதென்றே தெரியவில்லை. மாலை நேரத்தில் தன் குழந்தையை மிக கொடுமையாக அடித்தார். அடித்து கொண்டே இருந்தவர் குழந்தை மயங்கி விழுந்த பிறகுதான் சுய நினைவிற்கு வந்தார். தன் கையாலேயே தன் குழந்தை இறந்து விட்டானோ என்று பயந்து உடனே வீட்டை பூட்டிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டார். அவர் வீட்டை விட்டு ஓடிய வேகத்தை பார்த்தபோது ஏதோ தவறு நடந்துவிட்டது என்று எங்களுக்கு புரிந்தது. நாங்கள் அவரது குடிசைக்குள் சென்று பார்த்தபோது அங்கே 6 வயது சிறுவன் ரமேஷ் மயங்கி கிடந்தான். அவனை அந்த நிலையில் பார்த்ததும் உயிரை காப்பாற்றுவதற்காக உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்த்தோம். இந்த தகவலை கேட்டதும் அந்த பாதுகாவலரின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். அங்கிருந்தவர்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர், நான் தான் அவனது தந்தையிடம் உன் குழந்தையை ஒழுங்காக கவனித்துக்கொள் என்று சொன்னேன். பெத்தெடுத்த பின் வளர்க்க துப்பில்லை என்றால் எதற்கு பெற்றாய் என்று கேட்டேன். அந்த சண்டாளன் இப்படி செய்வான் என்று நான் நினைக்கவில்லை. நான் அவனிடம் அப்படி பேசியிருக்க கூடாது என்று கூறி வருந்தினார். மக்கள் அவரை தேற்றினர். அண்ணா, இதில் உங்கள் தவறு ஏதுமில்லை. தந்தை என்ற முறையில் தன் கடமையை செய்யாத அந்த பாவியின் மீதுதான் தவறு. பாதுகாவலர் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு இனி என்னால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்தார். ஆனால் அங்கேயே நின்று கொண்டு முழு கதையையும் கேட்டுக்கொண்டிருந்த சோனியா அந்த சிறுவனை நேரில் பார்க்க முடிவு செய்தாள். அந்த அரசு மருத்துவமனை எங்கே இருக்கிறது என்று அவள் கேட்டாள். பாதுகாவலர், மேடம், எனக்கு தெரியும், நான் உங்களை அழைத்து செல்கிறேன். எனக்கும் அந்த சிறுவனை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது என்றார். அதன் பின் பாதுகாவலர் சோனியாவை அழைத்து கொண்டு நேராக அரசு மருத்துவமனைக்கு சென்றார். அங்கே அந்த சிறுவனை பார்த்தபோது இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அவனை கவனித்து கொள்ள அங்கே யாருமே இல்லை. அதனால் அந்த சிறுவனுக்கு தேவையான பராமரிப்புகள் எதுவும் முறையாக செய்யப்படவில்லை. மருத்துவமனையில் அந்த சிறுவனின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அவனை கவனிக்க ஆள் இல்லாததால் மிக மோசமான நிலையில் இருந்தான். ரமேஷின் இந்த நிலையை கண்டு சோனியா மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டாள். அவள் மெதுவாக அவன் அருகில் சென்று அவனது தலையை வருடி கொடுத்தாள். சோனியா தொட்ட அந்த நொடியே ரமேஷ் கண்களை திறந்து, அம்மா, நீ வந்துவிட்டாயா என்று கேட்டான். அப்படி சொல்லும்போதே அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ரமேஷின் கண்ணீரை பார்த்த சோனியாவால் தன் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அங்கிருந்து வேகமாக வெளியேறி நேராக தன் வீட்டிற்கு ஓடினாள். பாதுகாவலரும் அந்த சிறுவனை சிறிது நேரம் கவனித்துவிட்டு தன் வீட்டிற்கு சென்றார். சோனியா அன்று வீட்டிற்கு செல்ல சற்று தாமதமாகிவிட்டது. அவளது கணவன் அஜித் ஏற்கனவே வேலையிலிருந்து திரும்பிவிட்டான். சோனியா தாமதமாக வந்ததோடு அவளது முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருப்பதை கண்டு அஜித் பதற்றமடைந்தான். என்னாச்சு சோனியா, ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறாய் என்று கேட்டான். சோனியா உடனே விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அஜித் அவளை தேற்றி, முதலில் அமைதியாக உட்காரு, நான் உனக்கு தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று கூறினான். அவன் சோனியாவை அமர வைத்து தன் கையாலேயே அவளுக்கு தண்ணீர் கொடுத்து பருக செய்தான். இந்த தண்ணீரை குடி, பிறகு நிதானமாக என்ன நடந்தது என்று சொல் என்றான். சிறிது நேரத்தில் சோனியா அமைதியானாள். பிறகு நடந்த அனைத்தையும் தன் கணவன் அஜித்திடம் விவரித்தாள். அந்த சிறுவனின் நிலை இதுதான் அஜித். இன்று நான் அவனை மருத்துவமனையில் பார்த்தபோது அவன் தலையை வருடினேன். அவன் உடனே, அம்மா, நீ வந்துவிட்டாயா என்று கேட்டான். அதை கேட்டதும் என்னால் தாங்க முடியவில்லை. அங்கிருந்து அழுது கொண்டே ஓடி வந்துவிட்டேன் என்றாள். கவனிக்க ஆளில்லாமல் ஒரு சிறுவன் இவ்வளவு கஷ்டப்படுவதையும் அவன் மிகவும் பாவம் என்பதையும் அவனது தந்தை ஓடிவிட்டதையும் அஜித் கேட்டறிந்தான். அவன் ஆழ்ந்து யோசித்தான். பிறகு சோனியாவிடம், நமக்கு எப்படியும் குழந்தைகள் இல்லை, ஏன் நாம் அந்த சிறுவனை தத்தெடுத்து கொள்ளக்கூடாது என்று கேட்டான். இதை கேட்டவுடன் சோனியா முகம் பிரகாசமடைந்தது. அஜித், என் மனதில் இருந்ததையே நீ சொல்லிவிட்டாய். நாம் கண்டிப்பாக அந்த சிறுவனை தத்தெடுப்போம், அவனையே நம் மகனாக வளர்ப்போம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினாள். அஜித்தின் யோசனையை சோனியா மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள். இருவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அந்த சிறுவனை அங்கிருந்து அழைத்து வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அவனுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது.
சிகிச்சை காலத்தின் போது சோனியா காலை மாலை என இருவேளையும் அந்த சிறுவனிடமே இருந்தாள். அவனை தன் மடியில் கிடத்தி தூங்க வைப்பாள். மகனே, நீ என் பிள்ளை, நான் உன்னுடைய அம்மா என்று அவனிடம் அடிக்கடி கூறுவாள். மெல்ல மெல்ல அந்த சிறுவனுக்கு சோனியாவையும் அஜித்தையும் பிடித்து போனது. அதன் பிறகு சோனியாவும் அஜித்தும் அந்த ஏழை குடியிருப்பில் உள்ள மக்களிடம் சென்றனர். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நாங்கள் இந்த சிறுவனை தத்தெடுத்துக் கொள்கிறோம் என்று அவர்கள் கேட்டனர். அங்கிருந்த மக்களுக்கும் இதில் எந்த மறுப்பும் இருக்கவில்லை. ஏனெனில் அவனது தந்தை இனி வரப்போவதில்லை. ஒருவேளை அவர் வந்தாலும் அந்த சிறுவனின் வாழ்க்கையை மீண்டும் சீரழித்து விடுவார் என்று அவர்களுக்கு தெரியும். சோனியாவும் அஜித்தும் நல்ல நிலையில் இருப்பதை கண்டு எங்களுக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லை என்று அவர்கள் கூறிவிட்டனர். இதை அடுத்து அஜித் நேராக காவல்துறைக்கு சென்று நடந்தவற்றை விவரித்து அந்த ஊர் மக்களின் சாட்சியத்தோடு தத்தெடுக்கும் நடைமுறைகளை தொடங்கினான். சோனியாவாலும் அஜித்தாலும் ஒரு குழந்தையை நன்றாக வளர்க்க முடியும் என்று உறுதியாக தெரிந்ததால் காவல்துறையினரும் தகுந்த ஆவண பணிகளை செய்து அந்த சிறுவனை சட்டப்பூர்வமாக அவர்களிடம் ஒப்படைத்தனர். ரமேஷ் உடல்நலம் தேறிய பிறகு சோனியாவும் அஜித்தும் அவனை தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றனர். ஆரம்பத்தில் ரமேஷ் அந்த புதிய வசதிகளை கண்டு வியப்புடன் பார்த்தான். ஆனால் மெல்ல மெல்ல நவீன வாழ்க்கை முறைக்கு அவன் பழகி கொண்டான். சோனியாவும் அஜித்தும் அவனை ஒரு சிறந்த பள்ளியில் சேர்த்தனர். ரமேஷ் இப்போது நன்றாக வளர்ந்து அவர்களின் செல்ல பிள்ளையாக வாழ்ந்து வந்தான். சில காலத்திற்கு பிறகு அவர்கள் தங்கள் சொந்த கிராமத்திற்கு சென்றனர். இவர்களுக்கு குழந்தை இருப்பதை கண்ட கிராமத்து மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்தனர். அவர்களுக்கு திருமணமாகி 12 ஆண்டுகள் ஆகியிருந்தன. திருமணமாகி 4 ஆண்டுகளிலேயே அவர்கள் ஊரை விட்டு வெளியேறியிருந்தனர். அவர்கள் தங்கள் குடும்பத்தாருடன் மட்டுமே பேசி வந்ததால் கிராமத்தில் யாருக்கும் இவர்களின் நிலை பற்றி தெரியாது. ஆனால் கிராமத்திற்கு திரும்பிய போது இது எங்கள் குழந்தைதான் என்று அவர்கள் பெருமையுடன் கூறினர். இந்த குழந்தையை நாங்கள் தான் பெற்றெடுத்தோம் என்று அவர்கள் கூறினர். இதை கேட்ட கிராமத்து மக்கள் ஆச்சரியமடைந்தனர். இதன் மூலம் சோனியாவின் மீது இருந்த குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவள் என்ற பழி சொல்லும் முற்றிலும் நீங்கியது. அஜித்திற்கும் இதில் எந்த ஆட்சேபனையும் இருக்கவில்லை. அவர்கள் ஊரில் சில காலம் தங்கி இருந்துவிட்டு பின் தங்கள் இடத்திற்கு திரும்பினர். இந்த குழந்தையை நாங்கள் தத்தெடுத்தோம் என்று யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று மட்டும் அவர்கள் தன் குடும்பத்தாரிடம் கேட்டுக்கொண்டனர். நண்பர்களே, ஒரு தாயின் அன்பு எத்தகையது என்பதையும் ஆதரவற்ற ஒரு குழந்தையின் வாழ்வில் அது எப்படி ஒளியேற்றும் என்பதையும் இந்த கதை அழகாக விளக்குகிறது. இந்த கதை ஒரு தத்தெடுக்கப்பட்ட குழந்தையின் மூலம் ஒரு குடும்பம் எப்படி முழுமை பெறுகிறது என்பதையும் சமூகத்தின் பழி சொல்லுக்கு அவர்கள் எப்படி முற்றுப்புள்ளி வைத்தார்கள் என்பதையும் அழகாக காட்டுகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.